எக்ஸ்பிரஸ் இன் ஏ சிம்பிள் ஃபார்ம்னு கேட்காங்க. அதாவது இந்த tan இன்வெர்ஸை வந்து இந்த பர்டிகுலர் இந்த எலமெண்ட் வந்து அதாவது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் காஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 ப்ளஸ் காஸ் எக்ஸ் அதை அப்படியே வந்து உங்களுக்கு சிம்பிள் ஃபார்மாக கொண்டு வரணும். இதுதான் உங்களோட மெயின் எய்மாக இருக்க போகுது. ஓகேவா? ஸோ ஹிண்ட் என்னன்னா 1 மைனஸ் காஸ் எக்ஸை வந்து 2 sin ஸ்கொயர் எக்ஸ் டிவைடட் பை 2ன்னு எழுதலாம். அதே 1 ப்ளஸ் காஸ் எக்ஸை வந்து 2 காஸ் ஸ்கொயர் எக்ஸ் டிவைடட் பை 2ன்னு எழுதலாம். இதான் உங்களோட ஹிண்ட். இதை வச்சு மட்டுமே உங்களால் சிம்பிளஸ்ட் ஃபார்மாக எழுதிடலாம். ஓகேங்களா? அதோட tan இன்வெர்ஸோட ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும்னா ஸ்பெசிஃபிக்காக அதாவது இந்த இன்டர்வல்குள்ளே இருக்கும் இப்படி. ஓகேவா? அதாவது 5/2 கூட 5/2 இப்படி லையாக இருக்கும். எப்படி இப்படி இப்படி இந்த இடத்துல இப்படி படுக்க போட்டு இப்படி மேலே வந்து இப்படி மேலே போயிருக்கும். ஓகேங்களா? அதை இப்படி கொஞ்சம் வளைஞ்சிருக்கும். ஓகேவா? இந்த இடத்துல இப்படி வளைஞ்சிருக்கும். இந்த பையிலேருந்து பர்டிகுலர் -5க்குள்ளே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி அதில் எப்படி இருந்திருக்கும், நெகட்டிவாக இருந்தால் பாசிட்டிவாக இருந்தால் எப்படி இருந்திருக்கும், அந்த ஒரு விஷயத்தை தான் இங்கே கேட்டிருக்காங்க. ஸோ பண்ணலாமா? சரி வாங்க பார்க்கலாம். இப்போ என்ன பண்ணுவோம்? முதல் விஷயம் tan இன்வெர்ஸ் அதை எப்படி எழுதிட்டு 1 மைனஸ் காஸ் எக்ஸு இதை எப்படி எழுதியிருக்காங்கன்னா 2 sin ஸ்கொயர் எக்ஸ் டிவைடட் பை 2 தென் டிவைடட் பை 2 காஸ் எக்ஸ் டிவைடட் பை 2. ஓகேவா? ஸோ இப்படி இருக்கிறத முதல் விஷயம் நான் எதுக்காக இந்த மாதிரி எழுதுறேன் உங்களுக்கே தோணும். காரணம் என்னன்னா உங்களுக்கு வெளியே வந்து என்ன கொடுத்துருக்காங்க, tan இன்வெர்ஸாக இருக்குது. இப்போ இந்த tan இன்வெர்ஸாக இருக்கிறவனை உள்ளே வந்து டேனாக நான் மாற்ற விரும்புகிறேன். ஓகேங்களா? ஸோ மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின் வந்து இந்த மாதிரி 1 ப்ளஸ் காஸ் எக்ஸ் 1 மைனஸ் காஸ் எக்ஸ் இந்த மாதிரி கொடுத்துட்டு அவனுங்க வந்து வெளியே என்ன கொடுத்துருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாற்ற ட்ரை பண்ணணும். ஸோ அதுக்காக தான் நான் இந்த மாதிரி ட்ரை பண்ணுறேன். என்னன்னா உள்ளே இருக்கிறத வந்து டேனாக கொண்டு வரணும். அதுக்காக தான் நான் இதை பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ tan இன்வெர்ஸ் 2வும் 2வும் கேன்சல் பண்ணிக்குவேன். அதுக்கப்புறமா என்ன வரும்? tan ஸ்கொயர் எக்ஸ் டிவைடட் பை 2ன்னு கிடைக்கும். ஓகேவா? சரி. ஆல்சோ அங்கே என்ன கொடுத்துருக்காங்க கொஸ்டினில்? ஸ்கொயர் ரூட்டில் கொடுத்துருந்தான்ப்பா. இது எல்லாமே ஸ்கொயர் ரூட்டில் கொடுத்துருக்கான். அப்போ இது நம்ம ஸ்கொயர் ரூட்டில் எழுதிடுவோம். உங்களுக்கு என்ன தெரியும்? மாட் ஆஃப் எக்ஸை வந்து அதாவது இது அப்சல்யூட் வேல்யூன்னு சொல்லுவாங்க, இல்லை மாட் வேல்யூன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ மாட் ஆஃப் எக்ஸை வந்து எப்படி எழுதுனா ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்னு எழுதுவாங்க. இந்த மாட் ஆஃப் எக்ஸை வந்து எப்படி பிரிப்பாங்க? எக்ஸு if x greater than 0 அண்டு மைனஸ் எக்ஸு அது ஒரு சைடில் 0 வந்து இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. அது கீழே இல்லை மேலே அது பொறுத்து இருக்குது. தென் எக்ஸு லெஸ் தென் 0 இருந்துச்சுன்னா நெகட்டிவ்ல சொல்லிருக்கோம். இது மாட் எக்ஸ் கிராஃப் வந்து எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி கீழே இருந்து இப்படி மேலே போயிருக்கும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா tan ஸ்கொயர் எக்ஸுக்கு அதாவது tan x/2க்கு உங்களோட மாடுலஸ் வேல்யூ எப்படி இருக்கும்? ஸோ அதை நம்ம உட்காந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ பார்க்கலாமா? அதே மாதிரி இன்னொரு விஷயம்னா இந்த இடத்துல எக்ஸ் கொடுத்துருந்தானா இங்கே எக்ஸ்ட்ரா ஒரு எக்ஸ் கொடுத்துருந்தானா இங்கே நீங்கள் எக்ஸை ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான் விஷயம். இப்படி மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். அதே மாதிரி தான் இங்கே என்ன கொடுத்துருக்கேன்? tan இன்வெர்ஸ். ஸோ tan இன்வெர்ஸ் உள்ள கொண்டு போகிற மாதிரி இருக்கும். ட்ரை பண்ணி பார்ப்போமா? இப்போ முதல்ல tan இன்வெர்ஸ் ஆஃப் tan x/2 எழுதிடலாமா? எழுதிட்டோம். இப்போ இதை என்ன பண்ணுறோன்னா இங்கே பண்ண விஷயம் தான் அதே தான் பண்ணலாமா? tan இன்வெர்ஸ் ஆஃப் மைனஸ் tan முதல்ல நெகட்டிவ் வேல்யூ எடுத்துப்போம். மைனஸ் tan x/2 அதான் இங்கே x/2 இஃப் எங்கள் டொமைன் என்ன கொடுத்துருந்தாங்க? -5லேருந்து 5க்குள்ளே இருந்துட்டு அதனால் -5 லெஸ் தென் எக்ஸு லெஸ் தென் 0. ஓகேவா? அதே மாதிரி மைனஸ் tan இன்வெர்ஸ் ஆஃப் இப்போ ப்ளஸ் tan எழுதுவோம் x/2 இப்போ ஒரு இடத்துல 0 இன்க்ளூட் பண்ணுவோம்ல, ஸோ 0 இங்கே இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். தென் எக்ஸு லெஸ் தென் 5. ஓகேவா? உங்களோட டொமைன் அப்படியே எழுதிட்டோம். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சுப்பா. இதுதான் அந்த கிராஃப் வேல்யூவில் ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருப்பான் பார்த்தீங்களா? இந்த இடத்துல வளைஞ்சி இப்படி மேலே போயிருப்பான்ட்டு இப்படி போயிருக்கும்போது அந்த பர்டிகுலராக டொமைனை எப்படி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்கான்? 5லேருந்து -5க்குள்ளே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்கான். தென் அந்த 5/2 இங்கே எடுத்துருக்க போது இங்கே 5/2 இங்கே எடுத்துருக்க போகிறான். அப்படி ரெஸ்ட்ரிக்ட் பண்ண இந்த சிம்பிளஸ்ட் ஃபார்ம் தானே கேட்டிருக்கான். இதாக இதோட முடிஞ்சு போச்சு. நெகட்டிவ் வேல்யூவில் -5லேருந்து இங்கே எடுத்திருப்பான், இது நெகட்டிவ்ல எடுத்திருப்பான். ஸோ நெகட்டிவ்ல இந்த அந்த ரேஞ்ச் வந்து அந்த மாதிரி பாசிட்டிவாக மாறிடும். நெகட்டிவ் எடுக்கிற இது போகும்போது பாசிட்டிவாக மாறிடும். அப்போ உங்களோட கிராஃபும் மாறும். ஓகேங்களா? இது வந்து ஜஸ்ட் ஃபார் ரெஃபரன்ஸுக்கு. ஓகேவா? அதே மாதிரி இந்த இடத்துல ஏன்னா மாடஸாக மாறிடுது. மாடஸாக மாறினால அதுக்கேற்ற மாதிரி இந்த இடத்துல அப்படியே கொஞ்சம் மாறி வர மாதிரி இருக்கும். கொஞ்சம் வளைஞ்சு போகிறது இந்த இடத்துல ஏதோ ஒரு வளைஞ்சு போகிற மாதிரி வரும். ஓகேவா? அதே வந்து 0ல போச்சுன்னா இவன் இப்படியே எப்போ போல ஆஸ் யூஷுவல் இது இப்படி தான் வந்து நிற்பான். ஸோ மேபி அந்த கிராஃப் வந்து இப்படி வந்திருப்பான். இந்த இடத்துல வளைஞ்சு நிற்கிறது இப்படி வந்திருப்பான். ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? இப்போ எனக்கு இந்த கொஸ்டினை பார்த்தோன்னே அதாவது இந்த செகண்ட் கொஸ்டின் நான் சொல்கிறேன். இந்த கொஸ்டினை பார்த்தோன்னே இப்போ எப்படியாவது உள்ளே இருக்க வேல்யூ